கனமழை பொறுத்தவரைக்கும் நெறைய மாவட்டங்கள்ல அதிகமாயிட்டே இருக்குங்க. இதன் காரணமாக தமிழ்நாடே நமக்கு வந்து கிட்டத்தட்ட நெறைய மாவட்டங்கள் தாழ்வான பகுதிகள்ல மிதந்துகிட்டு இருக்கு. இன்னமும் நம்ம கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறனால ரொம்ப உஷாரா இருக்கணும். தயவு செஞ்சு மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. லைக் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கும். சென்னையில தொடங்கி தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் எல்லாமே நமக்கு மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. நாட்கள்ல வித்தியாசம் இருக்கலாம், நேரங்கள்ல வித்தியாசம் இருக்கலாம். ஆனா, இந்த ஆகஸ்ட் 15க்குள்ள எல்லா இடங்களிலும் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துரும். ஆகவே ஒரே நேரத்தில எல்லா இடத்துலயும் மழை வந்து பதிவாகிறணும்னு சொல்லி மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அது கண்டிப்பா நடக்காது. ஒரே நேரத்தில மாலை 5 மணி அப்படின்னா, 5 மணிக்கே எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரே நேரங்கள்ல மிக கனமழை கொட்டி தீர்க்காது. சில மாவட்டத்தில இரவு நேரங்கள்ல இருக்கலாம். சில மாவட்டத்தில நள்ளிரவு நேரங்கள், சில மாவட்டத்தில அதிகாலை நேரங்கள்ல மழை வரும். அதனால நமக்கு வந்து நேரத்தில மாற்றம் இருக்கும். ஆனா பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு இந்த மாதத்தில சரியாக பதிவாகும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகவே எல்லா நாட்களிலும் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு. தினமும் மழை வரும். இனி அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்களுக்கு தினமும் மழை வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில தினந்தோறும் கனமழை வந்து எதிர்பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற பகுதிகளிலும் பலத்த மழை ரொம்பவே தீவிரமாக வெளுத்து வாங்கிரும். அதைத் தொடர்ந்து நம்ம உள் மாவட்டத்தில இருக்கக்கூடிய பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் விட்டு விட்டு பரவலாக இரவு நேரங்கள்ல கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. பகல் நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். வரக்கூடிய இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில அதிக மழை கிடைக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், அதுக்கப்புறமா விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிகள்லாம் வரக்கூடிய ஆகஸ்ட் 12, 13க்குள்ளேயே நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு வந்து அதிக மழை கிடைக்கும். வட தமிழ்நாடு மட்டும் தான் நெறைய மழை வரும் போல இருக்கு. நமக்கெல்லாம் மழை வராதுன்னு மட்டும் தப்பா நெனைச்சிராதீங்க. தென் மாவட்டத்திற்கு சில மாவட்டங்கள்ல கொஞ்சம் தாமதமாக நமக்கு மழை வரத் தொடங்கினாலும், அதிக மழைங்கிறது உறுதியாக பதிவாகிரும். மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள். இந்த 5 மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழை பொறுத்தவரை நீலகிரியினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள்ல இருக்கும். தேனி மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு இருக்கும். தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசாம கிடையாது. கர்நாடகா மற்றும் கேரளாவிலுமே கூட நெறைய இடங்கள்ல நமக்கு வந்து கனமழை தொடர்ந்து பதிவாகுறதுனால, மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் நிச்சயம் வந்து அதிகரிக்கும். நமக்கு ஏற்கனவே நெறைய இடங்கள்ல நமக்கு வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டாச்சு. மேட்டூர்லேருந்து திறந்து விடப்படக்கூடிய இந்த உபரி நீர் காரணமாக நெறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக அடுத்து வரும் நாட்களிலும் அதிக மழை பொழிவு தமிழ்நாட்டிலும் சரி, மற்ற மாநிலங்களிலும் அதிகமாக காத்திருக்கிறது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.